இவளுக்கு வேற வேலையே இல்லை. என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு இவனை எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எக்ஸாக்டாக எப்படி லவ் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் எனக்கு எப்படிலாம் லவ் பண்ணணும்னு தோணுதோ அப்படிலாம் லவ் பண்ணுறேன். சரி, நாளைக்கு உன்னோட பர்த்டே. நீ பயங்கரமாக ரெடி ஆகிட்டு போற. உன்னை பார்த்த உடனே அவன் ப்ரப்போஸ் பண்ணிடணும். ஒரு வேலை பண்ணலனா? நாளைக்கு மட்டும் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலனா அவெல்லாம் லவ் பண்ண தகுதியே இல்லாத வண்டி. அப்படிலாம் சொல்லாதடி. நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணலனா நானே ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்க போற? எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் டி. நாளைக்கு வரப்போ மறக்காம பியர் வாங்கிட்டு வா. ஒருவேளை ஓகே சொல்லிட்டானா சந்தோஷத்தில் சரக்கு அடிப்போம். சப்போஸ் நோ சொல்லிட்டானா கவலையை மறக்க சரக்கு அடிப்போம். வாய் வைக்காதடி, போடி. அதான் மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. நான் என்ன பண்ணாலும் நல்லா தெரியும்ல. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. தெரிஞ்ச பொண்ணு ப்ரோபோஸ் பண்றதுக்கு இல்ல இவ்வளவு மச்சான், பயப்படுற? எனக்கு அதான்டா பயமாவே இருக்கு. சரி, இன்னும் எத்தனை நாள்ல இப்படி இழுத்துக்கிட்டே இருக்க போற? அவர் முடிவு வரணும்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நைட்டு பர்த்டே பார்ட்டியில் அவர்கிட்ட சொல்லி தான் இருக்கேன். சூப்பர் மச்சான், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இன்னைக்கு எப்படியா அவர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணு. இன்னைக்கு எப்படி சொல்றேன்? டேய், வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. ஏய், பெட்ரோல் ஆன்ல இருக்கான்னு பாருடி. இவனுக்காக தானே இதெல்லாம் பண்றோம். கொஞ்சமாச்சும் கண்டுக்கறானா பாரு. நான் சொல்ல இதுல அந்த வரும்போது வண்டி வேற. ஆனா அவ ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? இல்லடா, நான் அவகிட்ட லவ் சொல்ல போய் இல்லை நான் உன்னை அப்படி பார்க்கலன்னு அவ சொல்லிட்டானா, இவ்வளோ நாள் பழகினது எல்லாமே தப்பா போயிரும்டா. முன்னாடியும் எப்படிடா? ஷோ டேய், எல்லாமே ஆன்ல தான்டா இருக்கு. ஸ்டார்ட் ஆவல. டேய் மச்சான், நான் கூப்பிட்றேன். ஏய், ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியாதா? ஸ்டார்ட் ஆகலன்னா நான் என்ன பண்றது? சரி, என்ன பண்ணலாம்? இலா இலா, நம்ம இத்தனை வருஷம் ஒன்னா இருக்கோம்ல, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற? என்னடி கேள்வி இது? ஒன்றா இருக்கோம்னா அப்படியே இருக்கோம். இந்த பேர் பிரிஞ்சு போகிறது ரீசன்லாம் வேணும். ஒன்றா இருக்கிறது காரணம் தேவையில்லை. ஏய் சொல்டா. நம்ம 2 பேரில் யார் சண்டை போட்டாலும், யார் காம்ப்ரமைஸ் பண்ணாலும், எண்ட் ஆஃப் த டே சண்டை போட்டது யார், காம்ப்ரமைஸ் பண்ணது யாருன்னு எதையும் யோசிக்காமல் எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக பேசுகிறோம்ல, அதான். இலா இலா, என்னடி உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? என்னடி புடவை கொண்டு பெண்ணா உணர்றியா? பொண்ணு மாதிரிலாம் கேள்வி கேட்குற. உனக்கு செட்டே ஆகல. சொல்றா. உன்னோட சம்பளத்தில் பாதி எனக்கு தர்றது மட்டும் இல்லாமல் நான் கேட்கும் போதெல்லாம் டீ சிகரெட் வாங்கி தர்றல, அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸா கேட்குறேன். நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க ரைட்ஸ் நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இதில் காமெடி என்னன்னா, அவங்க தான் நம்மளை ஈஸியாக அழவும் வச்சுருவாங்க. 10 வருஷமாக அவங்க கூட இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட நீ என்னை பேடாக ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. அதுதான் ரீசன். போதுமா?
இல்லா ஆ ஏய் என்னடி உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஏய் இரு ஸ்டேஷன் வரப்போ இறங்க போகிறோம். ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இங்கே பேர் ஈவினிங் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏதாவது நீ அங்கே வந்து சொல்லு சரியா? உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். இப்போ இறங்கலாம் வா. ஏய் சொல்றது கேளுடா ஒரு நிமிஷம் நான் இறங்கிட்டு பேசலாம் வா. டேய் 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 ஏய் ப்ளீஸ் டா. வா வா இறங்க டேய் ஒரு நீ தடவை அதான் நான் சொல்றது வா. கேளு. கேட்டு தான் போறேன். நான் சொல்றத கேட்காம இவ்ளோ அவசரமா எதுக்குடா எங்க கூட்டிட்டு வந்த? இரு. ஆ ஓகே நீ போ பை. ம் ம் எனக்கு பாய் சொல்லிட்டு நீ இங்கே நின்னுட்டு இருக்க? ஏய் அது மாலிமா வரேன்னு சொன்னாங்க. நீ போ. அவ எதுக்கு இங்க வரா? ஏய் அவங்க பைக் எது ரிப்பேர் ஆயிடுச்சான். உள்ள அழகான ஒரு ஹெல்ப்பிங் கேட்டால் பண்ணாமல் இருக்க முடியுமா சொல்லு? நீ போ. உன்கிட்டே வண்டி இல்ல தானே? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பைக் வந்துச்சு. நீ கிளம்பு. சொல்ல மறந்துட்டேன். இவன் என் ஃப்ரெண்டு நித்யா. நித்யா நான் நீங்கள் பேசிட்டு இருங்க. பைக் வந்துச்சு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன அவன் சொல்ற? ஐயோ புடவை கட்டுறதுல பொண்ணு நினச்சிடாதீங்க. இவன் பையன் மேம். நீங்கள் பேசிட்டு இருக்க வந்துடுறேன். ஹேய் ஒரே நிமிஷம். ஏ புடி. எத்தனை இப்படி இன்னைக்கு பேசிட்டுருங்க. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இல்லைன்னு உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு? ஏன் கேக்குறீங்க? இல்லை நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கதா? இல்ல. ஆனா அது ஏன் நீங்க கேக்குறீங்க? இல்லை பப்ளிக்காக உங்ககிட்டேருந்து கேஷ் வாங்கிட்டு போகிறாங்க. எந்த பையனும் இப்படி பப்ளிக்காக பண்ணி நான் பார்த்ததில்ல. அதான் கேட்டேன். நீங்களும் இல்லைனும் ரொம்ப க்ளோஸா? அவன் கூட ஒரு 1 hour யாராச்சும் பேசினாலே அவனை ரொம்ப பிடிச்சிரும். ஆனால் எப்படி கமிட் ஆகாமல் இருந்தான்னு தெரியல. போலாமா? ஏய் ஈவினிங் மறக்காம சரி சரியா? லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றேன். ஓகே பை பாய். போலாமா? ம் பாய் பாய். என்னடி பயங்கரமா ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? எங்கடி அதுக்குள்ள அந்த மாலினி பைத்தியம் வந்துருச்சு. ஆனா ஈவினிங் ஏதோ சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சிருக்கிறதா சொன்னான். அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் போகும்போது அவன் ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு. அதை பார்த்து வந்து வெக்கப்பட்டு நின்றுப்பியே. ஹே சிவை, ஏன் இல்லை சைலண்ட்டாக வர? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு இல்லன். எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும். எதுக்கு? அது இன்னைக்கு நித்யாவுக்கு பர்த்டே. ரொம்ப நாளாக என் மனசில் இருக்கிற ஆசையை அவள்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். அதான். சரி ஓகே. இன்னொரு ஹெல்ப்பு. இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு நீங்களும் வரீங்களா? இல்லை எனக்காக நீங்கள் அவள்கிட்ட பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அவள் அடிக்க மாட்டா. அதான் ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். சரி வர. தேங்க்யூ. இல்ல எங்கடா கூட்டிட்டு நீ வந்திருக்க வா சொல்லு. நான் சொல்கிறேன். இப்பலாம் நீ பண்ண மாட்டியே. எப்போ வர சொன்னா நீ எப்போ வந்திருக்க? வந்ததே லேட்டு. டேய்
அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டல, எங்க வந்திருக்கேன்னு சொல்ல. சொல்றேன். ஹாப்பி பர்த்டே. எப்படி சர்ப்ரைஸ்? சூப்பரா இருக்குடா. கேக் கட் பண்ணலாம். ம். ஒரு ஷோ. இது என்னதுடா? குட்டி என்னன்னு சொல்லு. முதல்ல பிடிச்சு பிரிச்சு பாரு. சீக்கிரம் ஓபன் பண்ணு. குடு தலை. மாலினி. ம் ம் நான் காலையில் அவள் பேக்லேருந்து உரிமையாக காசு எடுக்கும்போது உன் கண்ணில் கோவத்தை பார்த்தேன். நானும் அவளை லவ் பண்ணுறோம்னு யோசிச்சு நீ ஃபீல் பண்ணும்போது உன் கண்ணில் தவிப்பை பார்த்தேன். ஏன் இப்போ கூட எங்கே நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறோம் நீ பயந்து அழுதல்ல, அப்போயே முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஐ லவ் யூ மாலினி. இதை டைரக்டாக சொல்ல மாட்டியா? அழ வச்சு தான் சொல்லுவியா? அது எப்படி? பசங்க நானும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல. இவ்வளோ செட்டப் பண்ணது இருக்கு உன்ட்டு அடி வாங்குறதுக்கா? எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்குன்றது எனக்கு தெரியும். உனக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்கிறது நான் பார்க்கணும்ல. இதுதான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் ம் ஏய் நித்யா, எப்படி சர்ப்ரைஸு? எனக்கெல்லாம் எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டாங்க, யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். எப்படி உன் பர்த்டே கிஃப்ட் என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேரும் கப்புலாக செலிப்ரேட் பண்ணுற மொதல் பார்ட்டி உன் பர்த்டே தான். வா 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 புடி, இந்த கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி. கட் பண்ணு. ஹாப்பியா? ஏய் கட் பண்ணு, சாப்பிடு. மல்லி ஒரு நிமிஷம் வாங்க. ஹலோ, என்னடி வெறும் வரல நீயும் வரல? உன் ஆள் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா?
ஏய் அழுவுறியா? ஏய் என்னடி ஆச்சு? கேக்குறல? என்னாச்சு? ஹலோ இருக்கியா?